இன்னைக்கு நாங்க தள்ளுவண்டி கடை ஆரம்பிச்சு டே 23. இன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனே போய் பல்லெல்லாம் விளக்கிட்டு குளிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு டிஃபனுக்கு எங்க அம்மா செஞ்சிருந்த சுட்ட சுட்ட பீஃப் கிரேவியும் இடியாப்பத்தையும் ஒரு தட்டுல போட்டு அந்த இடியாப்பத்தை புட்டு எடுத்து அந்த பீஃப் கிரேவில நனைச்சு ஒரு கறி பீஸை எடுத்து பாதியா பிச்சு அந்த இடியாப்பத்துக்குள்ள வச்சு அதை அப்படியே வாயில போட்டோம் பாருங்களேன். நல்லா இருந்துச்சு. அப்புறம் அப்படியே நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்தாரு. அவர் கூட கிளம்பி அப்படியே கோயம்புத்தூர் போயிட்டான். கோயம்புத்தூர் போன உடனே செம்ம வெயிலா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பவர் ஹவுஸ்ல எப்பயுமே கூட்டமா இருக்கிற இந்த கம்மங்கூழ் கடைக்கு போய் தான் கம்மங்கூழ் குடிச்சோம். அங்க குடுக்கிற அந்த கம்மங்கூழ் அப்புறம் அவங்க வச்சிருக்கிற அந்த அன்லிமிட்டட் ஸ்நாக்ஸ் அதுவும் நல்லா இருந்துச்சு, அருமையாவே இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி மதியான நேரம் அதுமா கோட்டமேடு போயிட்டோம். கோட்டமேடுக்குள்ள இந்த ஐஷா பப்ஸ் நல்லா சுட சுட சிக்கன் பப்ஸும் எக் பப்ஸும் சாப்பிட்டேன். சும்மா ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பப்ஸுக்குள்ள இவ்வளவு ஃபில்லிங்ஸ் வச்சு கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம் தான். அதனாலதான் என்னமோ இவங்க ஃபேமஸாவும் இருக்காங்க போல. ஆக்சுவலா டெக்னிக்கலா இந்த ட்ரையாங்கிளா இருக்கிற டிஷ்ஷோடைய பேரு சமோசா. நம்ம ஊருக்காரங்க பாஷையில சொல்லணும்னா சம்சா. பட் கோயம்புத்தூர் கோட்டமேடுக்காரங்க எல்லாம் சேர்ந்து உன் பேரு சம்சா எல்லாம் இல்ல, நாங்க வைக்கிறதான் பேரு, இன்னையில இருந்து உன் பேரு பப்ஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கு பப்ஸ் பேர் வச்சிட்டாங்க. அன்று முதல் இன்று வரை இது பப்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இதுக்கு பேரு பப்ஸா இருந்தா இல்ல சமோசாவா இருந்தா இது செம்மையா இருக்கா, அதுதான் நமக்கு வேணும். அட செம்மையா இருக்குதுங்க. அதுக்கப்புறம் அப்படியே மேட்டுப்பாளைய ரோட்டை பிடிச்சிட்டு ஈவினிங் எங்க அப்பா கடைக்கு வந்தான். எங்க கடையில இப்ப புதுசா போடுற டிஷ் மின்ட் மசாலா நல்லா தடவி கோழிக்கால வறுத்து தராரு. ரேட் எல்லாம் அதிகமா இல்ல, 60 ரூபா தான். அந்த கோழிக்காலையும் எடுத்து நல்லா ஒரு டேஸ்ட் பார்த்தேன். இன்றைய நாள் என் நாக்கிற்கு சுகமான நாளாக அமைந்தது.